ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சிறகுகள் கொடுத்த ரவுண்ட் டேபிள் அண்ட் லேடிஸ் சர்க்கிள் அமைப்புகள். தன்னார்வ தொண்டு அமைப்புகளால் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் பறந்து வந்த 15 குழந்தைகள். கோயம்புத்தூர் வடக்கு லேடிஸ் சர்க்கிள் 11, கோயம்புத்தூர் வடக்கு ரவுண்ட் டேபிள் 20 மற்றும் மெட்ராஸ் ஆங்கரேஜ் ரவுண்ட் டேபிள் 100 ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஃபிளைட் ஆஃப் ஃபேண்டசி என்ற நிகழ்வின் மூலம் சென்னையில் உள்ள ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து 15 குழந்தைகளை கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து கோவையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கினர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க ஆர்எஸ்புரம் புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் உள்ள சேரன் ஹாலில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. கோவை ரவுண்ட் டேபிள் 20 தலைவர் அருண் குணசேகரன், மெட்ராஸ் ஆங்கரேஜ் ரவுண்ட் டேபிள் 100 தலைவர் நரேஷ் மற்றும் கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் 20 பொருளாளர் அரவிந்தன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். வணக்கம், என் பேர் அரவிந்தன் சௌந்தரராஜன். நாங்கள் கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் 20 அப்படின்ற அமைப்பின் மூலமாக கடந்த 4 வருடங்களாக சென்னை 100 டேபிளோடு சேர்ந்து நாங்கள் இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருடம் என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் 8:10 சென்னையிலேருந்து விமானம் மூலமாக அவங்க கோவை வந்தடைஞ்சாங்க. இந்த 15 குழந்தைகள், பெண் குழந்தைங்களை ஈஷா யோகா மையம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கோவையினோட முக்கியமான உணவுகள் எல்லாமே அவங்க ருசி பார்த்தாங்க. அது பிறகு புரூக்ஃபீல்டு மாலுக்கு வந்துட்டு இங்கே பனிச்சறுக்கு விளையாட்டு, இன்னும் நிறையா கேம்ஸ் அவங்க விளையாண்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு மற்றும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கான சில பரிசு பொருட்கள் அவங்க வாங்குறதுக்கான ஒரு நிகழ்வும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுது. அந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு நட்புறவு எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு பெரிய லெசனாக இருக்குது. குழந்தைகளோட சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாங்கள் கண்கூடாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கடந்த 4 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகளோட கனவு என்னவாக இருந்ததுன்னா, இன்றைக்கி நாங்கள் 15 பேர் வந்திருக்கோம், நாளைக்கு எங்கள் ஹோமில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 15 குழந்தைகள் கூட்டிகிட்டு வர அளவுக்கு எங்ககிட்ட சக்தி இருந்தது. உங்களோட எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா இது நாளைக்கு ஒரு 200 குழந்தைகள், 2000 குழந்தைகள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இது ஒரு கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட பழக்க வழக்கங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய உந்துதல் கொடுக்கறத கண்கூடாக பார்க்குறோம். ரவுண்ட் டேபிளோட முக்கியமான விஷயமே ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் தான். கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான குறிக்கோள். டெய்லி ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறது ரவுண்ட் டேபிள் அமைப்பு இந்தியாவோட ஒரு பணியாக இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காக, மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வர்றது, இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை நல்லா மோட்டிவேட் ஆகியிருக்காங்க. நாங்கள் நல்லா படிப்போம், ஐஏஎஸ் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல கனவுகள் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன பொறி அவங்களுக்குள்ளே அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்தி லைஃப்பில் முன்னேறினாங்க அப்படின்னா அதுவே இதோட பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறோங்க. நன்றி. இதே மாதிரி ரவுண்ட் டேபிள் அமைப்பு இந்தியா ஃபுல்லாகவுமே நிறையா ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி ஈவெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நாம் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மும்பை, டெல்லி, பெங்களூர், இங்கே எல்லாமே ரவுண்ட் டேபிள் அமைப்பு இதே மாதிரி ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி ஈவெண்ட் பண்ணுறாங்க. மும்பை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் அமைப்பு மூலமாக இது வரைக்கும் 90 குழந்தைகள் நாங்கள் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸை இன்னும் வருங்காலத்தில் நிறையா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா முழுவதும் வருடம் கிட்டத்தட்ட 600 குழந்தைகள் பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி ஈவெண்ட் மூலமாக பயன்படுறாங்க. என் பேர் காயத்ரி. நான் சென்னை SRS சர்வோதயா ஹாஸ்டல்லேருந்து வரும், சென்னை சேக்பட்லேருந்து வரும். இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்ல முடியும். நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடியே எங்களை அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டுக்கு போகிறோம். 15 எங்கள் ஹாஸ்டலில் மொத்தம் 60 நம்பர்ஸ் இருந்தாங்க, 15 பேர் போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த 15 பேரில் நம்ம ஒரு ஆள் வருவோமா சொல்லிட்டு நாங்கள் நினச்சினா அதுமாரி நாங்கள் வந்துவிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ண சொன்னதுலேருந்து இன்னி வரைக்கும் என்றைக்கு 24ஆம் தேதி வரும், என்றைக்கு 24ஆம் தேதி வரும்னு சொல்லிட்டு காலண்டர் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுமாதிரி 24ஆம் தேதி வந்துச்சு. 24ஆம் தேதி வந்தோடனே எங்களுக்கு கோல்டன் மெமரிஸ் கிளப் எங்களுக்கு ரவுண்ட் டேபிள் வீட்டிலே ஹாஸ்டல்லே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, ஒரு படுத்தமாக இருந்துச்சு. எப்படா போகிறோம், கீழே விழுந்துருவோமா சொல்லிட்டு ஒரு பயத்தோடு வந்தோம். அது போகும்போது சாய்வோட ஒரு மேகோட்டு இடிக்கும் போதெல்லாம் ஒரு பயமாக இருந்துச்சு. எங்கே இடிச்சு சீ ஃபுல்லாக கூப்பிட்டு போனாங்க. சீலாம் பார்த்தோமே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கீழே விழுந்துட்டுனா பண்ணிச்சு. ஒரு இந்தியா மேப்பே பார்த்த மாரி ஒரு அழகாக இருந்துச்சு. இது எங்களுக்கு ரவுண்ட் டேபிள் எங்களுக்கு ஒரு
ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் கொடுத்துக்கூட நாங்கள் சொல்ல முடியும். அதேமாரி நாங்கள் கோயம்புத்தூர் லான்ச் ஆனோடனே எங்களுக்கு வந்து gift கொடுத்தாங்க. gift வந்து எங்களோட நேமு பேக்லேயும் வாட்டர் பாட்டிலையும் எழுதி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வாட்டர் பாட்டில் பேக்கில் நேம் எழுதி வாட்டர் பாட்டில் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது மட்டும் இல்லை, எங்கள் ஈசா கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஈசா கோயிலுக்கு எதுக்கும் போகணும் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டோம். ஆனால் ஈசா கோயிலுக்கு வந்து ரவுண்ட் டேபிளால் எங்களுக்கு நிறைவேறிக்க கூட சொல்ல முடியும். ஈசா கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து ரவுண்ட் டேபிள் நம்பர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஈசா கோயில் முடிச்சோடனே எங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க, இன்றைக்கி டின்னர் ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாத மால் கூட்டு வந்து ஐஸ் க்யூப்லாம் விளையாட சொல்லிட்டு அது வந்து வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அது இன்னும் வரைக்கும் எங்களை மெமரிஸ் மறக்க முடியாது. இந்த நாளை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். ஏன்னா ஃப்ளைட்டில் போனது எங்களுக்கு ஒரு கோல்டன் மெமரிஸ் கூட சொல்ல முடியும். ரவுண்ட் டேபிளுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்கோம்.